ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 27ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. நாளைய செவ்வாய்க்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளைய செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் மாசி மாதத்தில் வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளில் வர்றதுனால இந்த பிரதோஷம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரதோஷம். ஏன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் நடைபெற நாளைய பிரதோஷ நாளில் சிவனை மீட் பண்ணி ஒரு அட்டனன்ஸ் போட்டாவே சிவனுடைய அருளால் திருமண தடை நீங்கி திருமணம் உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கும். அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் வரமான ஒரு பிரதோஷம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 11ஆவதாக வரக்கூடிய மாதம் மாசி மாதம். மாசி மாதத்துக்குன்னு நிறைய சக்திகளானது இருக்குது. அந்த சக்திகள் நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. அது நாம் அனுபவிக்கும் போது தான் அந்த சக்தியை நாம் முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணர முடியும். அந்த வகையில் மாசியில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா மாசியுடைய பிரதோஷத்தை சொல்லலாம். மாசியில் வரக்கூடிய பிரதோஷம் மிக எச்சரிக்கையான பிரதோஷம் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த பிரதோஷ நாளில் நாளை நாள் செய்ய வேண்டிய திருஷ்டி பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பிரதோஷனாவே சிவ வழிபாடு தான் செய்யப்படும். ஸோ சிவ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் திருஷ்டி கழிக்கிறதுக்கு உகந்த ஒரு பரிகாரமும் செய்யறதுக்கு இருக்குது. அந்த திருஷ்டி கழிக்க உகந்த அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியை கழிக்கும். ஸோ திருஷ்டி கழிக்க பரிகாரம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு திருஷ்டி எல்லாமே தீர்ந்துடும். ஸோ வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பிரதோஷம் என்றாலே பாவங்களை நீக்கக்கூடியது என்று தான் பொருள். அதாவது பிரதோஷம் என்று நாம் குறிப்பிடப்படக்கூடிய நாளே பாவங்கள் நீக்கக்கூடிய நாள் என்பது தான் பொருள். பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சாரம்சமே நம்மளுடைய பூர்வ ஜென்மம் மற்றும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து புண்ணிய பலனை தேடிக்கொள்வது தான். இத்தகைய நாளைய பிரதோஷ தினத்தில் நம்மளுடைய கர்மாவோடு சேர்த்து கெட்ட சக்திகளும் தீராத தோஷங்களும் தீர சிவபெருமான இப்படி வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடிவு காலம் கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஆன்மீக குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திருஷ்டி தோஷங்கள் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணுங்க. வாங்க பரிகாரம் நீங்கள் செய்கிறது என்ன மாதிரி செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நாளைய பிரதோஷத்தன்று காலை வேளையில் தாங்க செய்ய வேண்டும், மாலையில் செய்யக்கூடாது. ஆகையால் நாளை தினம் கண்டிப்பாக காலையில் முதல் வேலையாக நான் சொல்வதை செய்துட்டு மற்ற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. விரதம் இருக்கிறது கூட நாளை நாள் இந்த பரிகாரம் செய்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளை நாள் ஃபஸ்ட்டு வேலையே இந்த பரிகாரம் செய்கிறது தான். நாளை தினம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியலைன்னா ஒரு 6 மணிக்குள்ளாவது எழுந்துருங்க. எழுந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் எது செய்கிறீங்களோ இல்லையோ குளித்து விடுங்க. நீங்கள் குளிக்கும்போது ஆண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும்,
பெண்கள் சாதாரணமாக தலைக்கு குளிக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு நாள் செய்ய வேண்டிய விஷயம். அதனால் குளிக்கிறதுல இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருக்கிறவங்க நாள் குளிக்கும்போது தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கணும். பெண்களாக இருக்கிறவங்க குளிக்கும்போது சாதாரணமாக குளிக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு நாள் குளிக்கிறதுல ஃபாலோ பண்ணும். அதன் பிறகு பூஜை அறைக்கு வாங்க. பூஜை அறையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு இருக்குல்ல, அதுக்கு திரி போட்டு நல்லா எண்ணெய்லாம் ஊற்றி நிறவிளக்காக ஏற்றி வைங்க. ஏற்றி வைத்து சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷங்கிறதுனால நம்ம சிவபெருமான பிரார்த்தனை செய்து கொள்ளும். பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி விரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். விரதம் இருக்கிறவங்க காலையில் முதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விளக்கேற்றினது உடனே நான் விரதத்தை தொடங்குறேன், துணையாரு சிவபெருமானே அப்படின்னு வேண்டி விரதத்தை தொடங்கி விடுங்க. விரதத்தை தொடங்கினதுக்கு அடுத்து ஒரு கைப்பிடி நிறைய பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறையா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை பயிரை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதை இடமிருந்து வலம் 8 முறையும் வலமிருந்து இடம் 8 முறையும் சுத்த வேண்டும். இதை ஆண் பெண் இருவருமே உங்களுடைய தலைகளில் சுற்றி கொள்ளலாம். ஒருவர் மற்றொருக்கு செய்யக்கூடாது. அவரவருக்கு அவரவர் தான் இதை செய்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் பெரியவங்க செய்யலாம். அதே போல் தனித்தனியாக சுற்றி கொள்ள வேண்டும். 2 குழந்தைகள் என்றால் அவர்களை ஒன்றாக அமர வைத்து சுற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையை சுற்றிட்டு அடுத்ததுக்கு ஒரு குழந்தைக்கு சுற்றணும். இந்த மாதிரி தனித்தனியாக இந்த கைப்பிடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை பயிரை எடுத்து சுற்றணும். எப்படி சுற்றணுன்னா, இடமிருந்து வலம் ஃபஸ்ட்டு 8 முறை, அதுக்கப்புறம் வலமிருந்து இடம் 8 முறை, மொத்தம் 16 முறை சுற்ற வேண்டும். ஸோ இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி சுற்றுனது தான் பரிகாரமாக நாள் காலையில் ஃபஸ்ட்டு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் உள்ள அனைவரும் இப்படி சுற்றுவதனால தனித்தனியாக பச்சை பயிர் எடுத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சுற்றுறதுக்கு ரெடி பண்ணி வைத்து சுற்றிடுங்க. அனைவரும் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி முடித்த பிறகு இந்த பச்சை பயிரை ஒரு பேப்பரில் வைத்து முடி போட்டு கட்டி விடுங்க. அதை கட்டினதை உங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு வடக்கு திசை நோக்கி வீசி எறிந்து விடுங்க. அதாவது உங்கள் வீட்டு வாசலில் நின்று வடக்கு திசை நோக்கி வீசி எறிந்து விடுங்க. நீங்கள் ஒரு வேளை அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, இல்லை வீட்டிற்கு வெளியே போட முடியாது என்பவர்களாக இருந்தீங்கன்னா, இதை வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்து சென்று அங்கு இருந்து வடக்கு திசை நோக்கி வீசி போட்டு வீட்டுக்கு வந்து விடுங்க. இந்த முறையில் நாளை நாள் காலையில் சுற்றி போடுவது சிவனுடைய சிவசிவ நற்பவி என்ற ஒரு இது உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதாக அமையும். ஸோ இந்த விஷயத்தை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் எல்லா தோஷங்களுமே நிவர்த்தியாகும். உங்களை பிடித்திருக்கக்கூடிய பிணிப்பிட தருதரம் கண் திருஷ்டி கெட்ட சக்தி அனைத்துமே விலகும். இதோடு செல்வ திருஷ்டி இருக்கிறது கூட நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஸோ இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்ல பலன் பெற முடியும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா நல்ல பலன் பெற முடியாது. அதனால் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்துட்டு எனக்கு பரிகாரம் பழிக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளைய பிரதோஷத்தில் என்ன மாதிரியான திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த திருஷ்டி கழிக்கிறத அவங்களும் பண்ணி பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.